இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசி கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா, மற்றவங்களுக்கு உதவுறதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு, பெயர், புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். கரெக்டான டைமில் போய் உதவி செய்வாங்க. அதே மாதிரி தன்னால் முடியலனா கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதிரிக்கு கூட தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லா இடத்துலையுமே நீதியை எதிர்பார்ப்பாங்க, நியாயத்தை எதிர்பார்ப்பாங்க. அநியாயத்திற்கு எந்த இடத்துலையுமே துணை போக மாட்டாங்க. குளிர்ச்சி கிரகம் என்பதனால குளிர்ச்சியான பொருள்களை இந்த மகர ராசி அன்பர்கள் அதிகம் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்கு, ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு. ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம். அம்மனுக்குரிய மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் சந்திரனோட வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாலுமே அதில் போராடி வெல்லக்கூடிய அமைப்பு. அதாவது தோத்துட்டா கூட இல்லை என்னால் முடியும், என்னால் இதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு மறுபடியும் அதை போராடி வெற்றி பெறத்துக்காக கடைசி வரையிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு பெற்ற ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் குரு பார்க்க இருக்கிறார். அதே நேரம் ராசிநாதன் சனியும் வக்ரகம் பெற்று இருக்கிறார். தடைகளும் தடுமாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் என்றாலும் கூட குருவோடைய பார்வை இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாகி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது, கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சரி, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். சென்ற மாதத்தில் நடைபெறாத காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அவங்க சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால குரு செவ்வாயோடைய சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு விரையாதிபதியாக இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீடு, இடம் வாங்குவதற்கான முயற்சி, வீடு கட்டுவதற்கான முயற்சி, மனை வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் எடுக்கலாம். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்குங்க. அதற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே முயற்சி பண்ணுங்கள். கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய கடமையை கரெக்டாக தோய்வு இல்லாமல் செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழியில் ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பாகப்பிரிவினை போன்ற முக்கிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன இடர்பாடுகள் சகோதரரால் அல்லது சகோதரியால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய
சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதி வரை வக்கரகம் பெற்று இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். இவர் 6க்கு அதிபதியாக வக்கரகம் பெறுவது ரொம்ப யோகம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய கை கொஞ்சம் மேலோங்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கூடுதல் பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ரண சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் இப்படி பெரிய சிகிச்சை தான் செய்யணும் அப்படின்னு மருத்துவர்கள் கூட ஒரு சில இடத்துல உங்களுக்கு அறிவுறுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது பெரிய சிகிச்சை தான் செஞ்சது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன நாட்டு வைத்தியங்கள் செய்து அதை குணமாக்கிடுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பாக்கிய அதிபதியாக விளங்குறதுனால ஒரு சில சமயம் கொஞ்சம் மனக்குழப்பம், நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அவங்கள உங்களுடைய கண்ட்ரோலில் எப்பயும் வைத்துக்கோங்க, அல்லது அவங்கள எப்பவுமே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. அவர்களால் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். அதற்கு மத்தியில் தான் உங்களுடைய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நிறைய எதிரிகள் மத்தியில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மனக்குழப்பம் இருக்குது அப்படின்னா இறை வழிபாடை செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். தொழிலில் சின்ன சின்ன ஏமாற்றங்களை தடுக்க உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். முடிந்தால் அம்மன் ஆலயங்களுக்கு சென்றுட்டு வாங்க. அம்மன் ஆலயங்களுக்கு ஏதாவது உணவு தானம் வழங்கிட்டு வாங்க. ஆடி மாதத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது. முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பெரும்பாலான குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் செய்வாங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இந்த ஆடி மாதத்தில் தான் நடக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல போட்டிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த போட்டிகளெல்லாம் தாண்டி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் கூட போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களால் சின்ன சின்ன தொல்லைகள் பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும். கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மாணவனிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆசிரியருடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். ஆடி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய பாராட்டு, நல்ல ஒரு பதிவு உயர்வு, நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் இந்த மகர ராசி பெண்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை படிப்படியாக குறையும். நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் இந்த மாதத்தில் போய் வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி என்பவர்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு
கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.